Hi, good afternoon. இப்போ டைம் அரௌண்ட் 1:25. ஸோ நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு 25 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்குது. 12 o'clockலேருந்து 1:30, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மார்க்கெட்டு 25,170 to 25,200 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நான் ஒரு 12 o'clock அந்த டைமில் 0 ஸ்ட்ராட்டஜி புட்டில் ட்ரை பண்ணேன். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்சைடு மூவ் ஆகி அப்படியே ஃப்ளாட்டாக இருந்து இப்போ லைட்டாக செல்லிங் கேண்டில் போடுது. ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னுடைய பை ப்ரைஸ் வந்து 8. நான் ஒரு 680க்கு சேல் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1,500 வந்து நெகட்டிவ் ரிசல்ட், லாஸ். ஸோ ஒரு 10 லாட்ஸ் பண்ணியிருந்தேன். 1,200 லாஸில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ லைட்டாக மூவ் ஆகுது. பட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டேன், கிட்டத்தட்ட 1.5 hours இருந்துட்டேன். ஸோ மார்க்கெட் மூவிங் இல்லை அப்படிங்கிறனால 0 இதுக்கு மேலே ட்ரை பண்ணாங்கன்னா இனி 0 ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வெளியே வந்துட்டேன். பட் ஜென்ரலி 0 ஆஃப்டர் 2 PM தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் இன்றைக்கி மார்க்கெட் ஆல்ரெடி 100+ பாயிண்ட்ஸ் மூவ் ஆனதான் இந்த 12 o'clock மேலே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் போனேன். எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. 30 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட்டு இருந்திருக்கு. டேட்டா எஸ்யூஷுவல் மார்னிங்கும் மார்க்கெட் புல்வியோடு தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, வால்யூம் சரி, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து புல் சைடு தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நம்ம இனி 0 நான் வந்து வெயிட் பண்ணலை. இனி அது மேலே ஹோப்பும் வைக்கலை. இன்றைக்கி ட்ரேட் அவ்வளோதான். மார்க்கெட்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி என்ன ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ரிஸ்க் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட், ப்ரீமியம் டிகே ஆகுது, அவ்வளோதான். பட் எனக்கு ஒரே ஒரு குட் திங்ஸ் என்னென்னா, 8 ரூபாய்க்கு வாங்கினது நான் 6.80க்கு விற்றுருக்கேன். ஜஸ்ட் 1.20 தான் லாஸ் 10 லாட்டுக்கு. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 ஆகலை, மினிமம் லாஸில் வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் ஒரு 90 minutes ஹோல்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயந்தான். ரீசன், நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கும்போது நம்ம அந்த 0 போனதுனால புட்டில் நம்மளது ப்ரீமியம் அதுக்கப்புறம் ஃபர்தராக மெல்ட் ஆகுதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, டிகே ஆகுதுக்கு. ஸோ நம்ம லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. ஏன்னா மார்க்கெட் செல் ஆயிருந்ததுன்னா ஒரு ப்ரீமியம் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும், ப்ரீமியமில் ஆகலை. இன்றைக்கும் நீ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம 0 வியூ வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்யூ.